ஸோ வணக்கம் மக்களே, ஆஃப்டர் லாங் டைம். ஸோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ போட்டால் எல்லா வீடியோலையும் இதே தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஆஃப்டர் லாங் டைம்னு. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா, சென்னையிலேருந்து மதுரை போக போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்மர் ஸ்பெஷலான சென்னை தாம்பரம் டு போடி நாயக்கனூர் ஸ்பெஷல் ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ட்ரெயினில் தான் மதுரை போக போகிறோம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் சுற்றிட்டு போகுது. மார்னிங் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 o'clock மதுரை ரீச் ஆகுது. ஸ்டில் எனக்கு நாளைக்கு ஏர்லி மார்னிங் எதுவும் ஒர்க் இல்லைன்றதுனால பொறுமையாக போனால் பரவாயில்லன்னு சொல்லி இந்த ட்ரெயினில் போட்டேன். தாம்பரம் வந்து நைட்டு 10:30 கிளம்புது. அண்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:10 ஆகுது. ஸோ இப்போ வீட்டிலேருந்து கிளம்புனா கரெக்டாக இருக்கும். அண்ட் ஸ்டேஷனுக்கு போயிட்டு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து போட்டாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது நல்லது தான் நினைக்கிறேன். இந்த கூட்டத்தை பாருங்கள், என்னதான் இருக்கும் பாண்டியனும். ஸோ கைஸ், இந்த பேப் 4 அரக்கோணம் தான் நம்மளை இன்றைக்கி போடி நாயக்கனூர் வரைக்கும் கூல் பண்ண போகுது. நாம் இதில் மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு தெரியுதான்னு தெரியல. ஆக்சுவலாக 40 rupees தான் அது எம்ஆர்பி. அதை அடித்து அந்த 0 ஏதோ பண்ணிட்டாங்க. ஸோ ரேட்டு கேட்டால் 50 rupees தான். அந்த ரயில் நீரில் ₹1 குறைச்சாங்கல்ல, அது எங்கெல்லாம் காம்பன்சேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிட்டுருக்குறாங்க. வெளியே 40 rupees, ரயில்வே ஸ்டேஷன் வாங்கினா 50 rupees. ஸோ கைஸ், இதுதான் நம்ம போக போகிற கோச்சு S12. ஸோ இன்ஜின்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3வது கோச்சு. கோச்சோட நிலமை கொஞ்சம் பரிதாபகரமாக தான் இருக்குது. ஸ்பெஷல் ட்ரெயின்னா அப்படி தான் இருக்கும். வீக்கெண்டில் உங்களுக்கு இந்த ஃபேருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் கொடுக்குறது ஓகே தான். பட் ஸ்டில் கோச் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரெயினை வந்து அரக்கோணம் பேப் 4 தான் வந்து ஃபுல்லாக புஷ் பண்ண போகுது. அண்ட் இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்திங்கன்னா 12 செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஃபுல்லு. ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே நைட்டு சவுத்துக்கு போகிற கூட்டம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. நீங்கள் இந்த பக்கம் பார்த்துக்கலாம், அந்தியுதியாவில் ஓடு அடிச்சு நோக்கி ஏறிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் வந்து நின்றுச்சு, வரும்போதே ஆல்ரெடி கூட்டம் இருந்துச்சு. வந்தோடனே ட்ரெயின் ஃபுல்லு. ஸோ இப்போ தான் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு இன்டீரியர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட சீட்டு பார்த்திங்கன்னா சைடு அப்பர். காலையில் எப்படியும் மதுரை போய் சேர்றதுக்கு 9 மணி ஆயிரும். ஸோ வந்து நல்லா அது வரைக்கும் ஏறி தூங்கிட்டு பொறுமையாக காலையில் எழுந்து போய் இறங்க வேண்டியதான். அங்கேருந்து போடி போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 11 மணி போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்பெஷல் ட்ரெயின் வேறு கண்டிப்பாக டயத்துக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்தியோதியா வேறு இருக்குது. சரி, அந்தியோதியா 10:40க்கு பர்ஸே இந்த டைமில் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று பிளாக் ஆச்சுன்னா கூட இந்த ட்ரெயினை தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ட்ரெயின் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் சுற்றிட்டு போகுதுன்னு சொன்னால, அது ஆக்சுவலாக கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் பெரிய சுற்று தான். ஸோ தாம்பரம் வந்து கிளம்பி செங்கல்பட்டு, அப்புறம் திருப்பாலையூர், சிதம்பரம், திருவாரூர், பேரளம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு எகைன் மறுபடியும் திருச்சி, அங்கேருந்து திண்டுக்கல் ரெகுலர் ரோடு தான். ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகுதுன்னு. எங்கள் சைடு அப்பர் தான். ஸோ நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. இறங்கி போய் ஒரு ஸ்டேஷன் வீடியோ எடுக்கிறதுலாம் எடுக்கலாம். ஆனால் இங்கே எடுக்கிற நிலமையில நான் இல்லை. ஆஃபீஸில் வந்து ஃபுல்லாக புரிஞ்சு எடுத்துட்டாங்க. சண்டே தான் நாளைக்கு, இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பார்ப்போம். இறங்கி தூங்கியது தான் நினைக்கிறேன்.
அப்படியே இங்கே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே ஏறிக்கலாம். அப்படியே 100 மீட்டர் போனால் நம்ம வீடு வந்துடும். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து கிளாம்பாக்கம் தாண்டி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நல்லா இருக்கிறாங்க. ½ அன் ஹவரில் அடுத்த ஸ்டாப்பிங் செங்கல்பட்டு. 10:30 தாம்பரம், 11 o'clock செங்கல்பட்டு. ஸோ ½ அன் ஹவரில் போகிறாங்களான்னு பார்ப்போம். நான் இப்போ போய் கொஞ்சம் நேரம் தூங்கலாம். ஏன்னா டிடிஆர் எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அப்புறம் வீடியோ எடுத்துக்கிட்டு அது வேறு பிரச்சனை. நசம் பண்ணுவோம். அவங்களோட பாலிசி அது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 11 minutes டிலேயில் விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கு. அண்ட் வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மெயின் கேபின் வரும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே திருப்பாடலூர், கடலூர், அந்த சிதம்பரம் அந்த ரோட்டில் திரும்பிடுவோம். ஸோ எவ்வளோ நேரம் ஸ்டாப்பிங் தெரியல. மேபி க்ரூ சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் இறங்குனாங்க, ஏறினாங்க, அந்தளவுக்கு எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. ஸோ நம்ம ராமேஸ்வரம், சென்னை, தாம்பரம், WTP 40. ஸோ ஆக்சுவலாக அந்த விழுப்புரம் தாண்டி அவுட்ரு கேபினுக்கு அப்புறம் ஸ்ப்ளிட் ஆகிற இடத்துல எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்ஸ்டா நோட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரூட் பார்த்திங்கன்னா செப்பரேட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து ரோட்ஸ் திருப்பாடலூர் போகிறோம், கடலூர், அப்புறம் அங்கே பெஞ்ச் தான் மறுபடியும் சுற்றி போட வேண்டியது. ஸோ இப்போதைக்கு போய் தூங்கலான்னு இருக்கேன். ஸோ நைட் மார்னிங் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி பண்ணப்போ முடிச்சேன்னா இறங்கி வெளியே போட்டு வெளியே கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 5, 6, 8, 1, 7. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முறத்துக்கு தூங்கிட்டு இருக்கேன் போல். ஏன்னா நைட்டு கரெக்டாக நம்ம திருப்பாடலூர் ஜங்ஷன் கிராஸ் பண்ணப்போ தூங்கினேன். அது வரைக்கும் நோண்டிகிட்டு இருந்தேன், ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன், ரீல்ஸ் பார்த்துருந்தேன். கரெக்டாக திருப்பாடலூர் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தூங்கிட்டேன் ஃப்ளாட்டு. அப்புறம் இப்போ மார்னிங் நியூஸ் பார்க்குறேன், திருச்சியில் நின்றுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் திருச்சி டைம் பார்த்திங்கன்னா 6:25. நான் வெளியே வந்து பார்க்குறப்ப 6:30 சம்திங்கில் இருந்தது. ஸோ இப்போ தான் திருச்சியிலேருந்து கிளம்பியிருக்கு.
ஸோ கைஸ் வித்தவுட் எனி டிலே அரவுண்ட் 8:40க்கு மதுரை ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு. ஸோ திருச்சிலேருந்து கிளம்புறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 minutes இப்படி சம்திங் டிலேயில் கிளம்புனாங்க. ஸ்லாக் டைம் நமக்கு இங்கே நல்லா கை கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 10 minutes பிஃபோர் அரைவல். ஸோ கைஸ் டைம் இஸ் 8:40 அண்ட் மதுரை ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் ட்ரெயின் இங்கேயே காலி. இருந்து போடி போகிறவங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் 15 பேர் அவ்வளோதான் இருப்பாங்க. மீதி ஆல்மோஸ்ட் மதுரையிலே ஃபுல் ட்ரெயினும் காலி. ஸோ இந்த ட்ரெயின் வந்து மதுரைக்கு ஆப்ரேட் பண்ணது தான். நிப்பாட்ட இடம் இல்லாதனால போடிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், வில் see you in the next video. Until then, Sabarish, bye bye.